ஒரு ஊரில் ஒரு அழகான இளம் வயதுடைய பார்வையற்ற பெண் இருந்தாள். பார்வையில்லாததால் தன்னையும் தன்னைச் சுற்றியுள்ளவர்களையும் அவள் மிகவும் வெறுத்தாள். ஆனால் அவளுக்கு எப்போதும் உறுதுணையாக அவளுடைய காதலன் இருந்தான். அவன் அவளை மிகவும் நேசித்தான். உலகில் உள்ள அனைத்தையும் விட அவன் அவளை நேசித்தான். அவளைத் திருமணம் செய்து கொள்ளும் விருப்பத்தை பலமுறை அவளிடம் சொன்னான். ஆனால் அவள் அவனுடைய விருப்பத்தை மறுத்து, இந்த உலகத்தை பார்க்க முடிந்தால் மட்டுமே அவனை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று அவனிடம் சொன்னாள். ஒரு நாள் யாரோ ஒரு ஜோடி கண்களை அவளுக்கு தானம் செய்தனர். பின்னர் அவளால் காதலன் உட்பட அனைத்தையும் பார்க்க முடிந்தது. எல்லாவற்றையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தாள். அவளுடைய மகிழ்ச்சியை அவளது காதலனால் உணர முடிந்தது. அப்போது அவளது காதலன் அவளிடம், இப்போது நீ உலகத்தைப் பார்க்கிறாய், நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டான். காதலன் பார்வையற்றவன் என்பதைக் கண்டு அவள் அதிர்ச்சியடைந்தாள். உடனே அந்த பெண் அவனை திருமணம் செய்ய முடியாது எனக் கூறினாள். அவளுடைய காதலன் கண்கள் நிறைய கண்ணீருடன் அவளிடமிருந்து விலகிச் சென்றான். ஒரு சில நாள் பின் அவளுக்கு அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. அதில் அவன், என் கண்களை பத்திரமாக பார்த்துக்கொள் அன்பே என எழுதியிருந்தான். ஒரு சிலரால் மட்டுமே கடந்த கால வாழ்க்கையை நினைவில் கொள்ள முடிகின்றது. மற்றும் கஷ்டமான சூழ்நிலைகளில் அவர்கள் கூட இருந்தவர்களை நினைவில் வைத்திருக்க முடிகின்றது. வாழ்க்கை ஒரு பரிசு. அன்பற்ற வார்த்தையை பேச நினைக்கும் முன் பேச முடியாத ஒருவரை நினைத்துப் பாருங்கள். உங்கள் உணவின் சுவையைப் பற்றி புகார் செய்வதற்கு முன் சாப்பிட எதுவும் இல்லாத ஒருவரை நினைத்துப் பாருங்கள். உங்கள் கணவன் அல்லது மனைவி பற்றி புகார் செய்வதற்கு முன் ஒரு துணைக்காக கடவுளிடம் முறையிடும் ஒருவரை நினைத்துப் பாருங்கள். உங்கள் குழந்தைகளைப் பற்றி புகார் செய்வதற்கு முன் குழந்தைகளை விரும்பும் ஒருவரை நினைத்துப் பாருங்கள். உங்கள் வீட்டைப் பற்றி குறை சொல்வதற்கு முன் தெருக்களில் வாழும் மக்களை நினைத்துப் பாருங்கள். உங்கள் வேலையைப் பற்றி புகார் செய்யும்போது வேலையில்லாதவர்களை நினைத்துப் பாருங்கள். நன்றியுடன் வாழ்வோம், நல்லதையே செய்வோம். இந்த கதையை பார்த்ததற்கு நன்றி.